ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இருக்கிற இடம் தாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க சிறுமலஞ்சி இந்த ஊரில் தாங்க இருக்கும். இந்த ஊரில் இன்றைக்கி கோவில் தொடங்க அதுதான் வந்திருக்கோம். பாருங்க எப்படி இருக்குங்க. மணி கரெக்டாக 7 மணி ஆகுதுங்க. கோவிலில் வந்து முன்னாடி 2 கிலோமீட்டர் முன்னாடியே நிப்பாட்டினாங்க. நம்ம நடந்தால் போய்கிட்டு இருக்கோம். கோவிலில் போய் பார்க்கலாம் என்னென்னலாம் இருக்குங்க. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கோயிலோட நடக்குங்க. இந்த ஊரை சுற்றி இருக்க எல்லா ஊர் மக்களும் இங்கே வருவாங்க. கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சுற்றியும் கடைகள் ஏதோ கோயில் கூட மாதிரி இருக்காங்க, ஏதோ திருவிழா மாதிரி தாங்க இருக்குது. நடந்து போக கூட வழியில் அவ்வளோ கூட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நைட்டு 11 மணிங்க. இந்த டைம்லேயும் மக்கள் சாமியை பார்க்குறாங்க. வெளியூரில் இருந்து வரதாங்க செய்கிறாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கனால பிரம்மாண்டமாக நடக்குங்க இந்த கோயில் கூட. திருநெல்வேலியில் இப்படி ஒரு கோவில் சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அவன் கோயில் பக்கத்தில் வந்துட்டாங்க. கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பனைமரம் தெரியுங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கோவில் இந்த கட்டிடம் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த பனைமரம் இருந்திருக்குங்க. அதனாலவே ஒத்தப்பனை சுடலையாண்டவன் இந்த கோயிலை அழைக்கிறாங்க. சுடலை மாடன் சுவாமி வேட்டைக்கு போயிட்டு பந்தத்தோடு திரும்பி கோவிலுக்கு வருதுங்க. பந்தம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த பாருங்க சாமி பாருங்க. இதுதாங்க சுடலை மாடன் சாமி. இந்த கோவிலில் சாமி ஆடுற ஒரே சாமி இந்த சாமி தான். உடம்பு முழுதும் எவ்வளோ ரத்தமாக இருக்குது பாருங்க. இந்த மேடை மேலே தாங்க ஆடு பன்னிகளை பலியிடுறாங்க. இங்கே பாருங்க சுற்றி எவ்வளோ பேர் இருக்காங்க. பக்கத்தில் போக முடியலங்க. இந்த இடத்துல தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது. சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. இதோட வீடியோ முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம்.